ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் பிஎம் பேசுகிறேன். நீங்கள் இணைந்திருப்பது Efun SL ஊடாக. அது என்னது பிஎம்ன்றீங்க என்று கேட்கலாம். பிஎம்ன்ற பிரைம் மினிஸ்டர் தானே. இப்போ கூட புதிதாக 6வது ரணில் விக்ரமசிங்க 6வது பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. ஸோ பிஎம்ன்னா என்ன? பிஎம்ன்றது வந்து என்னுடைய பேரை வந்து நான் சுருக்கி பிஎம்ன்னு வச்சுருக்கேன். அதாவது புவனசிங்கம் மகேஸ்வரன் அதை வந்து சுருக்கி பிஎம்ன்னு வச்சிருக்கேன். ரைட், என்னடா இது தேசிக்கான தொங்க விட்டுருக்காரு, ஏதாவது சூனியங்கினியம் செய்யப்படான்னு நினைக்க வேணாம். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு எளிய இசை இயக்கத்தின் ஒரு உதாரணம், எளிய ஊசலன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதனுடைய இயக்க சமன்பாடுகள், எளிய ஊசலின் இயக்க சமன்பாடுகள் எவ்வாறு இருக்குமென்றதை இன்றைக்கு நான் ஒரு சிம்பிளான வடிவத்தில் உங்களுக்கு உலகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து எளிய ஊசலை செட்டப் பண்ணுறதுக்கு ஆய்வு கூட தேவையே அதுதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தேசிக்கு எடுத்தாச்சு, நூல் எடுத்தாச்சு, ஊசி எடுத்தாச்சு, கீழே வச்சாச்சு. ரைட், அந்த செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வந்து நான் ஒரு இலைக்கு பதிலாக ஒரு நூல் ஒன்று எடுத்திருக்கேன். ஊசல் குண்டுக்கு பதிலாக ஒரு தேசிக்காய் எடுத்து தொங்க விட்டுருக்கிறேன். ஊசி முனைக்கு பதிலாக ஒரு ஊசி ஒன்று எடுத்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஹேண்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஊசி முனை என்னத்துக்கு பயன்படுத்துகிறோன்னா, சமநிலை தானத்தை வந்து நாங்கள் அவதானிக்கணும். அது வந்து மையப்புள்ளி இந்த நிலை குத்தாரிக்கும் போது இருக்கிற சென்ட்ரல் புள்ளியாக இருக்கும். அது டைமில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆரம்பத்தில் வந்து ஒரு சிறிய கோணத்தினூடாக இதை இழுக்கப்புறம் அந்த டைமில் இந்த நிலைக்குத்துடன் இந்த இலை வந்து அமைக்கிற கோணம் வந்து டீட்டாவாக இருக்கும். இந்த இதோடு அமைக்கிற கோணம் வந்து டீட்டாவாக இருக்கும். ஸோ அது வந்து மிக மிக சிறியதாக இருக்கும். அன்னளவு வந்து நாங்கள் வந்து 10 பாகை என்று சொல்லுவோம். ஸோ இந்த நிலையில் வந்து நாங்கள் இழுத்து போட்டு ஒரு விசை ஒன்றை கொடுக்குறோம், வெளிநோக்கி ஒரு விசை ஒன்றை கொடுக்குறோம். அப்போ இந்த டைமில் இது இயக்கம் வந்து இவ்வாறு இருக்குது, மையத்திலேருந்து சமநிலை தாளத்திலேருந்து இவ்வாறு இயங்குது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கையை வந்து எடுக்கிறேன், விசையை வந்து விசைறேன். அப்போ வந்து இதை என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அலைவு இதில் வந்து இது செய்யப்படுது. அப்போ அந்த டைமில் வந்து இது ஒரு வீச்சம், உயர்வான ஒரு வீச்சத்தில் இங்கே வந்து 2 பக்கம் வந்து அந்தங்களுக்கு வந்து மையத்தை நோக்கி நகருது. ஆகவே இதனுடைய தூரம் வந்து மையத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு டைமில் வந்து அளவட்டு கொண்டிருப்போம். அதே டைமில் வந்து அதில் இயக்கம் வந்து விசை வந்து சமநிலை தானத்தை நோக்கியதாக இருக்கும். ஆகவே இந்த சமநிலை தானத்தை நோக்கியதான இந்த விசை என்னவாக இருக்கும் என்று பார்க்கணும்னா, நிலைக்குத்து கூறுன்ற அந்த தொடலி வழியான பிரிப்புக்கு சமனாக இருக்கும். ஆகவே நிலைக்குத்து கூறு வந்து இங்கே வந்து எம்ஜி என்று வரும். ஆகவே இந்த விசை வந்து தொடலி வழியே வரப்போது விசை பிரிப்புகளை பயன்படுத்தி நாங்கள் இதனை வந்து நிலைக்குத்து கூறை வந்து தொடலி வழியை பிரித்தோமானால் இது டீட்டா. ஆகவே இந்த கோணம் டீட்டா வரைக்கும் இது தள்ளி விட்டோம்னா எம்ஜி சைன் டீட்டா வரைக்கும். ரைட், அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், மேட்ஸ் படிச்சிருப்பீங்க. அல்லது அது சின்ன ஒரு விஷயம்தான், அது வந்து எம்ஜி சைன் டீட்டா வரைக்கும். ஸோ இது வந்து இந்த திசையில் இருக்கிறபடியாக நாங்கள் பொதுவாக வந்து தூரங்களை மைய தானத்திலிருந்து அளக்கிறோம். ஆனால் வந்து விசை வந்து எதிர் திசையில் இருக்குது. ஆகவே -mg sin டீட்டா சமன் பொதுவாக அதனுடைய ஆர்முடுகள் ஏ என்று இருந்துச்சுன்னா m×a சமனாக இருக்கும். ஸோ mg sin டீட்டா முன்னுக்கு ஒரு மைனஸ் ஒன்றில் போடுறீங்க, இந்த பக்கம் வந்து m×a போடுறீங்க. இந்த a என்றது வந்து என்னது, ஆர்முடுகளாக இருக்கும். g என்றது வந்து என்னது, புயிர்ப்பு ஆர்முடுகள். mன்றது வந்து இந்த தேசிக்காண்ட திணிவு. டீட்டான்றது என்னது, நிலைக்குத்துடன் அமைக்கிற மிகச்சிறிய கோணம், அன்னளவாக 10 எழுப்போம். ரைட், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் எம் இருக்குது, இந்த பக்கம் எம் இருக்குது, 2 பக்கம் கலாஸ் எம் வந்து இல்லாமல் போயிடும். ரைட், இப்போ வந்து என்ன இருக்குது, g sin டீட்டா, இந்த பக்கம் ஆர்முடுகள் a இருக்குது. ரைட், இப்போ வந்து ஜி சைன் டீட்டா வந்து மிகச்சிறிய கோணம்னு சொன்னேன். அப்போ வந்து அன்னளவை வந்து நாங்கள் வந்து சைன் டீட்டாவை வந்து டீட்டாவுக்கு பிரதிடலாம். ஆகவே இந்த சமன்பாடில் வந்து -g sin டீட்டாவுக்கு பதிலாக டீட்டா. ஆகவே ஜி டீட்டா சமன் a, ஆர்முடுகள் சமன் -g டீட்டா வரைக்கும் போகுது. g என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் தர அந்த கோணம் டீட்டா. ஸோ இங்கே வந்து கோணம் டீட்டாவானது என்ன நடக்குதுன்றா, 2 முறைகளில் இதை வந்து நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம். ஒன்று வந்து நாங்கள் வந்து ஒரு வில் மாதிரி இந்த வடிவில் இருக்க போது, ஸோ இந்த வில்லின் நீளம் வந்து எக்ஸாக காணப்படுமானால் அதனுடைய ஆரை வந்து எல்லுக்கு சமன் அறிக்கப்போது, அதாவது இலைகின்ற நீளத்துக்கு சமன் அறிக்கப்போது, கோணம் வந்து டீட்டா வரைக்கும்ண்டா அந்த வில்லின் நீளம் வந்து எக்ஸ் வந்து அந்த ஆர் தர கோணமாக இருக்கும். ஆகவே L×θன்னு சொல்லலாம். அது ஒரு முறை மூலம் நாங்கள் வந்து இந்த கோணத்தை வந்து வரைவிலக்கப்படுத்தலாம். அடுத்தது இன்னொரு முறை ஒன்று பார்த்தோம்னா, கோணம் வந்து
பொதுவாக வந்து அந்த கோண வேகத்தோட சம்பந்தப்படுத்தி இந்த கோணத்தை பார்த்தோம்னா இந்த கோண வேகம் வந்து எப்படி சொல்லுவோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எவ்வளவு கோணத்தினூடாக திரும்புதோ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் கோண வேகம் என்று சொல்லி. பொதுவாக வந்து நேர்கோட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னென்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் பொருள் வந்து சென்ற தூரம் அல்லது சென்ற இடப்பெயர்ச்சியை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க வேகம் அல்லது கதி என்று சொல்லி. அதே போல் தான் நீங்கள் வந்து குறிப்பிட்ட கோணத்தில் அது வந்து டேர்ன் ஆகும்டா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கோணத்தினூடாக எவ்வளவு தூரம் திரும்புதோ அது வந்து அதில் கோண வேகமாக இருக்கும். ஸோ கோண வேகம் சார்பாக நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லலாம். ரைட், இப்போ வருவோம். இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த தூரத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே வந்து நேரம் எங்களுக்கு தெரியாததன் காரணமாக நாங்கள் வந்து அந்த சமன்பாடை பயன்படுத்தலை. அதாவது வந்து கோண வேகம் சமன் தீட்டாவிங்கில் டி என்று வரப்போது, அதாவது வந்து கோணத்திங்கில் நேரம் என்று வரப்போது. எங்களுக்கு வந்து கோணம் தெரியும், ஆனால் வந்து நேரம் தெரியாது. அதே டைமில் கோண வேகத்தையும் நாங்கள் இங்கே வந்து என்னென்று சொல்ல முடியாது. ஆகவே வந்து அந்த சமன்பாடை நாங்கள் விட்டுருவோம். ரைட், இப்போ அடுத்த சமன்பாடு என்ன? இந்த வில்லுன்ற நீளம் வந்து எக்ஸ் என்று இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த நீளம் ஆர் தர, அதாவது எல் தர கோணம் தீட்டா வரைக்கும். அப்போ எல் இன்ட்டு தீட்டா வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. ரைட், டன். அப்போ வந்து எங்களுக்கு தீட்டா வந்து நாங்கள் இதில் சொல்லலாம் எப்படி என்றால் எக்ஸின் கீழே அந்த எல் வந்து கீழே வரப்போகுது. ஸோ எல் வந்து கீழே வந்துச்சுன்னா என்னென்னு வரும்? அப்படியே மைண்டில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸின் கீழ் எல்லுண்டு வரும் தீட்டா வந்து. ரைட், தீட்டாவை கண்டுபிடிச்சிடும். தீட்டா என்னது? எக்ஸின் கீழ் எல். ரைட், எல்ன்றது என்னது? சமநிலை, அதாவது வந்து இலையின்ற நீளமாக இருக்கும். ரைட், இப்போ கொண்ட என்ன எங்களோட மெயின் சமன்பாட்டில் போடுவோம். மெயின் சமன்பாடு என்னது? மைனஸ் ஜி தீட்டா சமன் ஆர் முடுகல் ஏ, அதாவது ஆர் முடுகல் ஏ சமன் மைனஸ் ஜி இன்ட்டு தீட்டா. தீட்டாவுக்கு பதில் என்னது? எக்ஸின் கீழ் எல். எக்ஸின் கீழ் எல்ல கொண்டு பிரதிக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஜி இன்ட்டு எக்ஸின் கீழ் எல் என்று வரப்போகுது. ரைட், இப்போ வந்து ஆர் முடுகல் சமன் மைனஸ் ஜி எக்ஸ் ஓவர் எல் என்று வரப்போகுது. இங்கே வந்து நாங்கள் பார்ப்போம், இந்த இலையின் நீளம் வந்து மாற்றமடைய போதா? இல்லை, மாற்றமடையா. அது என்னென்னா வந்து நாங்கள் இதை எந்த வித இதுகளும் செய்யப்படுறது நீட்சி அடையும் போகிறதும் இல்லை. இது வந்து நீட்சி அடையாத இலை என்று நாங்கள் சொல்லுவோம். நீளா இலை என்று இங்கே பயன்படுத்துகிற இலை வந்து நீளா இலையாக இருக்கும். ரைட், அதனால் வந்து இந்த நீளம் வந்து இலையின் நீளம் வந்து மாற்றமடையாது. ஆகவே அந்த நீளம் வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். எல் 10 10 8 8 5 5. ரைட், அப்போ எல் வந்து மாற்றமடையாது. அடுத்தது வந்து இன்னொன்று அதில் வருது ஜி. ஜி வந்து என்னது? புவியீர்ப்பு ஆர்முடுகள். பொதுவாக வந்து புவியில் வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் வந்து மாறிலியாக இருக்கும் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து அன்னளவாக 10 எடுப்போம். பொதுவாக வந்து 9.8 மீட்டர் செகண்ட் -2 இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து 10 கேள்விகள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும்ன்றோடைய அந்த பெருமானத்தை 10 மீட்டர் செகண்ட் -2 என்று எடுப்போம். ஏனுங்க மீட்டர் செகண்ட் -2 வருதுன்று அதையும் பார்த்தோம்னா, அதாவது வந்து ஆர்முடுகளின் அலகு வந்து மீட்டர் செகண்ட் -2 வரைக்கும். ஆகவே இங்கே வந்து 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட், அப்போ வந்து ஜி என்றது ஒரு மாறிலி புவியீர்ப்பு ஆர்முடுகள், எல் என்ற ஒரு மாறிலி அது வந்து ஒரு இலையின் நீளமாக இருக்குது. இப்போ ஜியின் கீழ் எல் என்ற அந்த கணியம் வந்து டோட்டலாகவே ஒரு மாறிலியாக இருக்கும்ன்றதை நீங்கள் இதிலேருந்து அறிஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ ஜியின் கீழ் எல் இன்ட்டு எக்ஸ் என்று வரப்போகுது. அப்போ வந்து ஆர்முடுகள் சமன் புவியீர்ப்பு ஆர்முடுகள், முன்னுக்கு ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, அதை மறக்கக்கூடாது. ஆர்முடுகள் சமன் மைனஸ் இன்ட்டு புவியீர்ப்பு ஆர்முடுகளின் கீழே எல், அதாவது இலையின் நீளம் தர எக்ஸ் என்று வரப்போகுது. ரைட், இப்போ வந்து பரிசோதனை ரீதியாக இந்த ஜியின் கீழ் எல் என்ற பருமனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா அந்த நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எவ்வளவு கோணம் ஆகுதோ அது வந்து கோண வேகமாக இருக்கும். அந்த கோண வேகத்தின் வர்க்கத்திற்கு சமனாக இருக்கும்னு சொல்லி பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிக்காங்க. ரைட், அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆகவே அவங்க சொல்கிறாங்க இந்த கோண வேகத்தின் வர்க்கம் சமன் ஜியின் கீழ் எல், அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகளின் கீழே இலையின் நீளம்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து மிக முக்கியமான ஒரு சமன்பாடு. இதை நீங்கள் நல்ல ஒரு மைண்டில் உங்களோட மூளைக்குள்ளே கொண்டு ஆணி அடித்த மாதிரி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் வர்றது ஒமேகா வர்க்கம் சமன், அதாவது கோண வேகத்தின் வர்க்கம் சமன் புவியீர்ப்பு ஆர்முடுகளின் கீழே
அந்த இழையின் நீளமாக இருக்கும். அப்போ ஒமேகா வர்க்கம் சமன் ஜீங்கிள் எல். ஆகவே ஒமேகா சமன் கோண வேகம் சமன் வர்க்க மூலத்திற்குள்ள புவியீர்ப்பு ஆர்முடுவின் கீழ் எல்லாம் இருக்கும். ரைட், டன். அது சரி. அப்போ இப்போ என்ன செய்யலாம்? ஆர்முடுகள் சமன் மைனஸ் ஜியின் கீழ் எல் என்ற பருமனுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒமேகா வர்க்கம் இன்ட்டு அங்கால என்ன இருக்குது? எக்ஸ்ன்றது என்னது? இடப்பெயர்ச்சி எவ்வளோ தூரம் இடம்பெறுது. ரைட். அப்போ இப்போ என்ன சமன்பாடு வந்திருக்குன்னு நாங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா, ஆர்முடுகள் சமன் ஒமேகா வர்க்கம், முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஆர்முடுகள் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எக்ஸ். ரைட். அப்போ இந்த சமன்பாடு இதிலிருந்து நான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எளிமை இசையக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு எளிய ஊசல் என்ற சமன்பாடு எப்படி இருக்கணும்னா, ஆர்முடுகள் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம், அதாவது கோண வேகத்தின் வர்க்கம் தர அதில் இடப்பெயர்ச்சி எக்ஸாக இருக்கணும். இந்த ஒரு ஃபார்மேட்டில், இந்த ஒரு வடிவத்தில் இருக்குமெண்டா அந்த இயக்கம் அதாவது அந்த வடிவத்தில் இருக்கிற இயக்கங்கள் யாவும் எளிமை இயக்கத்தில் இருக்கும். அதை தேற்றத்திருந்த மறுதலை என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் தேற்றம் ஒரு தேற்றத்தை ப்ரூவ் பண்ணோம்னா அது அடுத்த பக்கம் ரிவர்ஸ் திலையும் அது சமனாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது எளிமை இயக்கத்தை ஆற்றணுமெண்டா அந்த ஆற்ற துணிக்கையின் இடப்பெயர்ச்சி ஆர்முடுகள் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்ற அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அல்லது ஆர்முடுகள் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எக்ஸாக இருக்குமெண்டா அது எளிமை இயக்கத்தை ஆற்றம் மட்டும் சொல்லலாம். அப்போ ரெண்டு விதமாக நாங்கள் சொல்லலாம். ஆக நாங்கள் இங்கே இந்த எளிய ஊசலின்ற ஆர்முடுகளை பற்றி கதைச்சிட்டோம். அப்போ கோண வேகத்தை பற்றியும் இந்த இடத்துல கதைச்சிக்கேன். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோண வேகம் சமன் ஜியின், அதாவது கோண வேகத்தின் வர்க்கம் சமன் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியின் கீழே இழைகின்ற நீளம் எல். ஆகவே கோண வேகம் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்று பார்த்தோம்னா, வர்க்க மூலத்திற்குள்ள ஜியின் கீழே புவியீர்ப்பு ஆர்முடுகளின் கீழே எல்லாம் இருக்கும். ரைட். இப்போ இந்த கோண வேகத்திற்கும் இந்த நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு இருக்குதா என்று பார்த்தோம்னா, நான் நேரத்தோடைய சொன்ன மாதிரி கோண வேகம்ன்றது இவ்வளவு குறிப்பிட்ட நேரத்தில் அது அடைந்த அல்லது இடம்பெயர்ந்த எவ்வளவு கோணமோ அதை சொல்லுவோம் கோண வேகம் என்று சொல்லுவோம். அதாவது கோண வேகம். ரைட். அப்போ கோணம் எவ்வளவு கோணத்துக்குள்ளால போக்குள்ள அது ஒரு அலைவுக்கான ஆவர்த்தன நேரத்தை எடுத்துருக்கும், அலைவு காலமாக இருந்திருக்கும். அப்போ பொதுவாக இங்கே பார்த்தோம்னா இவ்விடத்தை வருதுன்னு பார்த்தோம்னா இதுதான் எங்களோட சமநிலை தான். அப்போ இவ்விடத்திலிருந்து இங்கே மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் இங்கே மறுபடியும் இந்த இதுக்கு வரக்குள்ள அது ஒரு அலைவுக்கான நேரத்தை எடுக்குது. இப்படி இங்கே வருது, அப்புறம் இங்கே மறுபடியும் இங்கே வருது. ரைட். ரெண்டு பக்கமும் போயிட்டு வரக்குள்ள ஒரு வட்டமான ஒரு சுழற்சி, வட்டமான இதாக இருக்குமெண்டு நீங்கள் அதில் இயக்கத்தை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் அதில் நேரம் முழு அலைவு காலமாக இருக்கும், ஒரு அலைவு காலமாக இருக்கும். ஸோ இது ஒரு வட்ட பாதையில் இயங்குகிற மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு கோணம் அதில் டீட்டா எவ்வளவுக்கு சமனாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 2πக்கு சமனாரிக்கப்படுது. அப்போ இடப்பெயர்ச்சி 2π. ஆகவே அதுக்கடுத்த நேரம் அலைவு காலம் t. ஆகவே கோண வேகத்தை இங்கே நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம் 2π கீழ் அலைவு காலம் t என்று சொல்லி. இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் t அதாவது அலைவு காலம் 2π கீழ் ஒமேகா என்று வரப்போகுது. அப்போ 2π கீழ் ஒமேகா கோண வேகத்தில் மறுதலை இங்கே பிரதிக்கிட்டோம்னா சரி. அப்போ கோண வேகம் என்னது? வர்க்க மூலத்துக்குள்ளே g/L. ஆகவே இங்கே மாறி வரக்குள்ள தலைகீழ் பெருமானம் வரப்போகுது. இப்போ L/G என்று வரப்போகுது. இப்போ சரியான ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். அலைவு காலம், எளிய ஊசல் அலைவு காலம் t சமன் 2π இன்ட்டு L/G, அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள L/Gக்கு சமனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்டா, புவியீர்ப்பு ஆர்முடுகள் நேரத்தோடைய சொல்லிட்டேன் மாறிலி என்று சொல்லி, எல்ன்றது மாறிலி தான். ஆனால் இதை நாங்கள் மாற்றினோம்னா அது மாறக்கூடியது. ஆகவே டி எண்ணத்தில் தங்கியிருக்குன்னு சொல்லலாம். 2π மாறுமா? அது ஒரு மாறிலி. 2π என்றது 22/7. ஆகவே அது ஒரு டோட்டலாக அது மாறிலியாக காணப்பட போகுது. ஆகவே வர்க்க மூலத்துக்குள்ளே L/G
இலையின் நீளத்திங்கள் புவியீர்ப்பு ஆறுமுடுகள். புவியீர்ப்பு ஆறுமுடுகள் எப்பயும் வந்து மாறாது புவியில். ஆகவே அது வந்து மாறலி. ஸோ அலைவு காலம் வந்து என்னத்துக்கு நேர்வீத சமனாக இருக்க போதட்டா ஒரு எளிய ஊசலின் இலையின் வர்க்க மூலத்துக்குள்ள அரை, அதாவது எல்லின் அரையாம் அடுக்குக்கு சமனாக இருக்க போது, அதை நேர்விகித சமனாக இருக்க போது அலைவு காலம். ஆகவே இந்த அலைவு காலம்ன்றது வந்து எளிய ஊசலின் இலையின் நீளத்தை மாற்றக்குள்ள மாத்திரமே மாறக்கூடியது என்றதை வந்து நீங்கள் இங்கே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ வந்து இன்னொரு சமன்பாடை நான் சொல்லித்தரேன். இதிலிருந்து நாங்கள் வந்து அதனுடைய எளிய ஊசலின் மீள்றனை பற்றி நாங்கள் கதைச்சோம்டா, மீள்றன் வந்து ஒன்றின் கீழ் எஃப் வரைக்கும், மீள்றன் வந்து ஒன்றின் கீழ் அலைவு காலம் வரைக்கும். அந்த அலைவு காலத்தை கொண்டு இங்கே போட்டிங்கன்னா சமன்பாடு வரும். ஓவர். அப்போ இதை வந்து நீங்கள் பாடமாக்கிட்டுக்கணுமா, பாட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. T = 2π/L/G √F/L/G என்று சில பேர் பாடமாக்கிட்டு இருக்கிறத கண்டிப்பாக. ஸோ ஃபிசிக்ஸ்ன்றது வந்து பாடமாக்குற ஒரு பாடம் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒரு பாடம். அது ஒரு பாடமாக நினைக்காம ஒரு லைஃப் ஸ்டைலாக அல்லது வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் படிக்கக்குள்ள வந்து அதில் நடக்கிற மாற்றங்களை பற்றி ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை வந்து இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கடைசியாக வந்து ஒரு சமரியாக உங்களுக்கு சொல்கிறேன். எளிய ஊசல் வந்து எளிமை இயக்கத்தில் இயங்கணுமெண்டா அல்லது வந்து எளிமை இயக்கத்தில் ஒரு பொருள் அல்லது ஒரு துணிக்கை இயங்கணுமெண்டா அதில் சமன்பாடு எப்படி இருக்கணும்டா, ஆர்முடுகள் வந்து மைனஸ் கோணவேகத்தின் வர்க்கம் தர அந்த இடப்பெயர்ச்சி எக்ஸாக இருக்கணும். ரைட். அதுக்கப்புறம் அலைவு காலம் பற்றி நாங்கள் எளிய ஊசல் அலைவு காலம் பற்றி சொன்னோம்டா T = 2π × வர்க்க மூலத்துக்குள்ளே அந்த அலைவின்ற நீளம், இலையின் நீளம், அதன் கீழே புவியீர்ப்பு ஆறுமுடுகளாக இருக்கும். இங்கே வந்து புவியீர்ப்பு ஆறுமுடுகள் மாறிலி, 2π என்றது மாறிலி. ஆகவே வந்து அலைவு காலம் வந்து வர்க்க மூலத்துக்குள்ளே எல்லுக்கு நேர்விகித சமனாக இருக்குமென்றதை நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து மீள்றனை பற்றி சொன்னான். மீள்றன் வந்து ஒன்றின் கீழ் T இருக்கும். அல்லது வந்து இன்னொரு விதமாக சொன்னோம்னா மீள்றன் வந்து 2πF இருக்கும். இதை மாற்றினீங்கன்னா அங்கே 2π அந்த பிரதிக்கிட்டிங்கன்னா அந்த இது வரும். இதிலிருந்து நீங்கள் வந்து மீள்றனுக்கான சமன்பாடு எழுதிங்கன்னா 2π × G வரும். அதுவும் வளமையாக தெரிஞ்ச விடயங்கள். அப்போ வந்து இந்த இதுகளை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். குறிப்பாக வந்து இங்கே வந்து இந்த எளிய ஊசலின் போது இது வந்து மிகச்சிறிய கோணமாக இருக்கணும். மற்றது வந்து சமநிலை தானத்திலிருந்து தூரங்கள் அளக்கப்படுகின்றன. இதில் வந்து நாங்கள் பரிசோதனை செய்யக்கூட இன்னும் டீப்பாக சில இதுகளை பார்க்கலாம். இதில் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது, இப்படி வட்ட இயக்கத்தில் இயங்கக்கூடாது, இப்படி வைப்ரேஷன் அந்த மாதிரி இதுகள் இருக்கக்கூடாது இந்த இயக்கத்தின் போது என்றது வந்து நீங்கள் நல்லபடியாக இங்கே போட்டு வச்சுக்கொள்ளுங்க, பாடமாக்க வேணாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம்.